புத்திசாலி இல்லை. மனிதரெல்லாம் வெற்றி காண்பதில்லை. வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லை. புத்திசாலி இல்லை. மனமிருக்கும் மனிதரிடம் மனமிருப்பதில்லை. மனமிருக்கும் மனிதரிடம் பணமிருப்பதில்லை. பணம் பெற்ற வீட்டினிலே வந்ததெல்லாம் சொந்தம். பணமில்லாத மனிதருக்கு சொந்தம் எல்லாம் துன்பம். புத்தியுள்ள மனிதரெல்லாம் வெற்றி காண்பதில்லை. வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லை. புத்திசாலி இல்லை. பருவம் வந்த அனைவருமே காதல் கொள்வதில்லை. காதல் கொண்ட அனைவருமே மனமுடிப்பதில்லை. மனமுடித்த அனைவருமே சேர்ந்து வாழ்வதில்லை. சேர்ந்து வாழும் அனைவருமே சேர்ந்து போவதில்லை. வெற்றியுள்ள மனிதரெல்லாம் வெற்றி காண்பதில்லை. வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லை. புத்திசாலி இல்லை. கனவு காணும் மனிதனுக்கு அவன் நினைப்பதெல்லாம் கனவு. அவன் காணுகின்ற கனவனிலே வருவதெல்லாம் உறவு. அவன் கனவில் அவள் வருவாள். அவனை பார்த்து சிரிப்பாள். அவன் கனவில் யார் வருவாள். யாரை பார்த்து அழைப்பாள். வெற்றியுள்ள மனிதரெல்லாம் வெற்றி காண்பதில்லை. வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லை. புத்திசாலி இல்லை. Thank you. I was started. நான் வந்து ஸ்கூல் டைம்ல சந்திரபாபு சாங் பாடினேன். அதுக்கப்புறம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்போ பாடுறேன். ரொம்ப நல்ல பாட்டு. இந்த பாட்டு வந்து சிச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா அன்னை மூவில, அதாவது வந்து அவர் வந்து லவ் ஃபெயிலியர் ஆகிறார். அவர் ப்ரப்போஸ் பண்ணி அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஹீரோயின். அந்த சோகத்தில் சோக பாட்டு பாடாமல் இப்படி ஒரு பாட்டு பாடுவார். அதான் அந்த ஹைலைட் இந்த பாட்டுக்கு. ரொம்ப பியூட்டிஃபுல் சிங்கிங் பைக் இந்த ஆல்பம். ரொம்ப ஸ்டைலாக அந்த சந்திரபாபு வாய்ஸ் இமிடேட் பண்ணி ரொம்ப நல்லா பாடுங்க. அது பெரிய சாதாரண விஷயம் கிடையாது. சந்திரபாபு வாய்ஸ்லாம் இமிடேட் பண்ணி பாடுறது ரொம்ப நல்லா இருந்தது. உங்கள் சாங் செலெக்ஷன் எவ்ரிதிங். அண்ணா வாங்க சொல்லுங்க. சந்திரபாபு பத்தி சொல்லணும்னா சொல்லுங்க. எங்க ஊர்க்காரர் தான். அந்த காலகட்டத்தில் டாப் ஹீரோ ஹீரோயின்ஸ்க்கு ஈக்குவலா ஒரு ரெமுனரேஷன் சம்பளம் வாங்கின ஆளு. ஆனா பிகாஸ் ஆஃப் லைஃப் ஸ்டைல் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் இதனால வந்து அது மட்டும் இல்ல, அவர் வந்து ரொம்ப ஒரு போல்டு டாமினேட்டட் ஒரு போல்டு ஆக்டர். அப்போ எம்ஜிஆரையே வந்து மிஸ்டர் ராமச்சந்திரன் கூப்பிட்ட ஒரே நடிகர் அவர். வேற யாருமே வந்து எல்லாரும் வந்து ரொம்ப சின்னவருன்னு தான் அவரை கூப்பிடுவாங்க. இவர் ஒருத்தர் மட்டும் மிஸ்டர் ராமச்சந்திரன் அப்படிதான் கூப்பிடுவாரு. அதான் வந்து ஒரு படத்துல வந்து அவர் வந்து வேணுக்குனே வந்து நடிக்காம இழுத்தடிச்சதெல்லாம் சொன்னாங்க. நமக்கு தெரியாது. அதான் மாடி வீட்டு இலைன்னு நினைக்கிறேன்.